பாசத்தால் பேசி நிம்மதியாய் வாழ்கிறான். அங்கே வீட்டுக்குள் காயம் காயமாய் தாயின் உயிரோசை தனிமையாய் துடிக்கிறதே. தாயை மறந்தவன் தங்கம் எதற்கு? அம்மாவின் நெஞ்சம் அழுதால் வாழ்வு எதற்கு? பசுவை பாசமாய் பார்த்தும் பிறந்த தாயின் கண்ணீர் பார்க்க மறந்தானே. தூங்கும் வேளையிலும் தாயின் நெஞ்சமே துடிக்கும் ஒலியை அவன் கேட்கதே போனானே. பசுவின் பசியை தீர்க்க ஓடி வருகிறான். ஆனால் அம்மா காத்திருப்பதை கூட அறியாதானே. சுவற்றில் நிழலாய் அம்மா நிற்கும் போது என்ன நானே தவறு என்று கேட்கிறார். உறவின் வேர் உலர்ந்து போகுதே. உறக்கத்தின் மேல் அவன் கண்கள் மூடுகிறான். தாயின் கைகள் மட்டும் காலியோசையாய் அவனை தழுவவே துடித்து நின்றதடி. பசுவின் தலையில் சாய்ந்தவனின் கை அம்மாவின் தலையில் ஓரம் கூட போகலடா. காலம் திரும்பாது தாயின் பாசமும் கடலில் கரையும் நதி போல தொலைந்தார். ஒரு நாள் உணர்ந்தாலும் பயனில்லை. அம்மா இல்லாத வீடு கல்லாய் கிடக்கும் நாளில் பிறந்த தாயை பார்த்திடாத வாழ்வு பசுவின் பாசத்தால் நிறைவேறுமா? அம்மா இல்லாத நாளை நினைத்து பார்த்தால் இதயம் கத்துமே, மனிதா எழுமே. பொன்னி எங்கத்தான் இருக்க? பொன்னி எங்கத்தான் இருக்க? பொன்னி பொன்னி எங்கம்மா போயிட்ட? பொன்னி எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கேன். பொன்னி
ராசா, என்னம்மா ஏன் கத்திட்டு இருக்க? 2 வாய் ஊட்டி விட்டு போயா. சோறு தான் போட்டு வச்சிருக்கலாமா, ஏன் நை நைன்னு கத்திட்டே இருக்க? ஏம்மா கத்திட்டே இருக்க? அம்மா உனக்கு எல்லாம் சோறு தான் எடுத்து வச்சிட்டேன்லாமா, எடுத்து சாப்பிடலாம்ல. மாடு பார்க்க வேண்டாமா? கண்ணுக்குட்டி மாடுக்கு புல்லு போட வேண்டாமா? எடுத்து வச்சாச்சுல, சும்மா சாப்பிடுமா நை நைன்ட்டு. அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், நீ சாப்பிடுமா. கண்ணுக்குட்டி மட்டும்தான் இருக்கு, பசுமாட்டு பொன்னிய காணோம், போய் பார்த்துட்டு வர்றேன். யாருல நீ இந்த ஊர்ல லாந்திக்கிட்டு இருக்க? ஐயா என் மாடு காணாம போச்சுங்க, அதை தேடி தான் வந்தேன். இங்கேயே சுத்துறிய? எந்த ஊரு? தாளையத்துங்க எனக்கு. ஏல தாளையத்துல இருந்து மாடு இங்க வருமால? மாடு இங்க வந்திருக்குன்னு தேடி ஓ வந்துட்டேன். மாடெல்லாம் இங்க வரல. போ போ, கோட்டிக்கார பைய. காட்டுல போய் மாட்டை தேடுவானா, ஊருக்குள்ள வந்து தேடி. எம்மா யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு பாரு. என்ன மாட வந்து பாத்துட்டு இருக்க? யார நீ? உனக்கு என்ன வேணும்? ஏம்மா என் மாட்டை காணுமா? உன் மாட்டக்காரன வீட்டுக்குள்ள வந்து தேடுவியால? போல முதல்ல வெளிய. அட இவன் முடிய சரியில்லையே. என் மாடு மாதிரியே இருந்துச்சு. எந்த ஊர்ல? தாளையத்துமா, 4 நாளா தேடிட்டு இருக்கேன். பைத்தியக்கார மனுஷன் மாதிரி இருக்காரு, அவரை போட்டு பேசாத, விடும்மா. ஐயோ பாவம். கொஞ்சம் கோச்சிக்காதீங்கம்மா. சும்மாவே மேல் வீட்டுக்காரையும் கீழ் வீட்டுக்காரையும் என் பசுமாடை கண்ணு வச்சு 13 லிட்டர் பால் கறக்க என் பசுமாடு இப்போ 1 லிட்டர் 2 லிட்டர் தான் கறக்குது. இதில் இவன் வேற ஓ மாடு ஏன் மாடுன்னு சொல்லி கண்ணை வச்சுட்டு போகிறான். கண்ணை வச்சு போக வீட்டில் இருக்க கிளவி அங்கேயே பேசி அனுப்பி விடுவாளா? என்னமோ விருந்தாளி வந்திருக்கும் போது என்ன வந்து பேச சொல்லுதான். எங்க ஊர்ல வந்து மாட்டக்கானம் தெரியுதோ? போல போல போ. நீ யாரியா நீ? ஏய் யாரு? என் மாடை தேடி வந்தேங்க. மாடும் கிடையாது ஆடும் கிடையாதுயா. ஆள் இல்லாத வீட்டில் மாட்டை காணாமல் சொல்லி வேக பார்க்குறியா? ஆளை பாரு, எங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்க? கொடுமையா?
எதுக்கு நிக்க? உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க வாட மாட்டை ஊத்துட்டு வந்தேன். மயிராண்டி மாடு கேப்பியால? மாடை கொடுத்துருங்கய்யா, நான் போயிடுறேன். மாடு கேப்பியால? மாட்டை கேட்டு வந்த கொண்டே விடுவேன். ஐயா, எவ்வளவு அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க ஐயா. என் மாட்டை கொடுத்துருங்க ஐயா, என் மாட்டை கொடுங்க. தயவு செய்து என் மாட்டை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். மாட்டைக்கான மயிரக்கான நீங்க எதுவும் வந்த கொன்னே விடுவேன். போல வெளியே. செல்லத்துறைக்கு இதே வேலையா போச்சு. ஊர்ல யாருமே அவனை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்பா செல்லதுரை வீட்டுல தான் மாடு கிடந்துச்சா? இதுக்கு தான் அவன் அடிச்சானவன. மாடு தேடி வந்தவன தொழுவத்துல வச்சு செல்லதுரை மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கானப்பா. பாவம் இல்லையாப்பா? நல்ல வேளை மாட்டை தேடி வந்தேன். இதே நாயை தேடி வந்திருந்தா நாயடி தான். எந்த ஊர் போயிலோ மாட்டை காங்கலன்னு நம்ம ஊர்ல உள்ள எல்லாத்தையும் களவாணி பட்டம் சாட்டிட்டு இருக்கான். நீங்களும் அவனுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்பா மாட்டை தேடி வந்தவன நீயும் மச்சனும் தெரு தெருவா துரத்தி அடிச்சிருக்கீங்க. உன் வீட்டுக்கு வந்தானா? பட்ட பகல்ல பொண்ணு பொறுசு இருக்கிற வீட்டுல வந்து மாட்டை காங்கல மண்ணாங்கட்டிய காங்கலன்னு தேடிட்டு இருப்பான். பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களோ? ஏன்பா விடுப்பா, நீயும் உன் மச்சானும் வெளியூருக்காரன் அடிச்சு போட்டு மரியாதை இல்லாம பஞ்சாயத்து பேச வந்துட்ட. இதெல்லாம் நியாயமாப்பா? இவனை வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறீங்க? லே, இன்னும் நீ ஊரை பார்த்து போலியா? மாட்டை தேடி வரணும்னா ஏப்பா அடிக்கிறீங்க? அதெல்லாம் பாவம். பேசி அவன் மாட்டை கொடுத்து விடுங்க ஐயா. ஏன்பா நேத்து அடிச்சதே பத்தாதப்பா, இன்னைக்கு எங்க முன்னாடி வேற வச்சு அடிச்சிட்டு இருக்கீங்க. மாட்டை கொடுத்து விட்றா, அந்த மாட்டை வாங்கிட்டு போப்பா. சரிங்கய்யா. எப்பா சொல்றது கேள்ப்பா, உங்க அப்பாவே சொல்லிட்டார்ல, மாட்டை கொடுத்து விடுப்பா. அம்மா, பொன்னி வந்துட்டா. பொன்னிய கூட்டு வந்தாச்சு. நீ என்னம்மா பண்ற? லட்சுமி, உங்க அம்மா பொன்னிய கூட்டு வந்தாச்சு. நீ இனிமே பசியார பால் குடிக்கலாமா? நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரட்டா? அம்மா, 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 எந்திரிம்மா. என்னாச்சும்மா உனக்கு?